ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லெவல் 2 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஜூலை 13ஆம் தேதி ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டான். மறுபடியும் ஜூலை 26ஆம் தேதி கூப்பிட்ருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்லேருந்து அவனுக்கு ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து 20 பேர் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கொஷின்ஸ் வந்து என்கிட்ட எடுத்து கொடுத்துருந்தான். அதை சால்வ் பண்ண போகிறேன். இந்த அப்புறமேட்டு இந்த வரப்போகிற எக்ஸாமுக்கு இந்த கொஷின்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்குன்னு இந்த கொஷின் மட்டும் படிக்காதீங்க. இந்த கொஷின்ஸ் வந்தால் உங்களுக்கு லக்கு. சரி, மேபி அடுத்து வந்து நான் அடுத்து லெவல் 3 கொஷின்ஸ்லாம் 2024 கேட்ட கொஷின்ஸ் தான் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு கோடிங் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் தான் வரும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். என்ன கேட்டாங்கன்னா, given a array of n integers, find the second largest element in the array without sorting. அங்கே தெளிவாக கொடுத்தாங்க வித்தவுட் ஷார்ட்டிங் பண்ணணும்னு. அது வித்தவுட் ஷார்ட்டிங்னா அதுக்கு மெயினாக என்ன பண்ணால் ஃபஸ்ட்டுலேருந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா ஃபைண்ட் மேக்ஸு வந்து பெருசாக இருக்குதா இல்லைன்னு பார்த்துட்றேன். இல்லை இது வந்து இருக்கிற கரண்ட் எலமெண்ட் தான் பெருசுன்னு பார்த்தேன்னா இப்போ அந்த எலமெண்ட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற ஃபைண்ட் மேக்ஸோட எலமெண்ட் வேல்யூவை செகண்ட் மேக்ஸில் போட்டுக்கிறேன். இது ஒன்று. மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. செகண்ட் மேக்ஸ் வந்து இருக்கிற எலமெண்ட்டோட சின்னஸாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கரண்ட் எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸோட சின்னஸாக இருந்துச்சுன்னா அது செகண்ட் மேக்ஸ். இது ஒரு டைம் பாஸ் பண்ணி பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஒரு டைம் பாஸ் பண்ணி பாருங்கள். இந்த கோடை வந்து நான் கெட்டப்பில் நான் இது போடுறேன். செகண்ட் கொஷின் வந்து இந்த கொஷின் ஈஸி தான். செகண்ட் கொஷின் வந்து ரைட் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஆல் த லீடர்ஸ் இன் ஹரி. லீடர் பேசிக்கலி இந்த கொஷின் ஒரு டைம் பார்த்துட்டுங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7க்கு ரைட் சைடில் எது பெருசு? 8 தான் பெருசு. அப்போ 7 வந்து லீடர் இல்லை. இந்த கொஷினில் இதுலேயே பார்த்துக்கலாம். கோடிங்களே 7க்கு ஒரு ரைட் சைடில் 8 பெருசு. ஆனால் 7 வந்து லீடர் இல்லை. ஓகேவா? அடுத்து வந்து 8 பார்க்குறோம். 8ஓட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசு இல்லை 8ஓட. ஆனால் 8 தான் ஆன்சரு. திருப்பி ஒரு 3லேருந்து 3ஓட ரைட் ஹேண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 4 பெருசாக இருக்கிறதுனால அது வந்து ஆன்சர் இல்லை. 4லேருந்து பார்த்தீங்கன்னா 6 பெருசாக இருக்குது. ஆனால் 4 ஆன்சர் இல்லை. 6லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது இப்போ கரெக்டாக 6 தான் பெருசு. அவுட்புட் என்னென்னா 8 6 2 தான் ஆன்சர். இது வந்து நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் இருந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டு இதோட கரண்ட் எலமெண்ட்டோட அந்த எலமெண்ட்டு பெருசாக இருந்துச்சா இந்த கரண்ட் எலமெண்ட் ஆன்சர் இல்லை அப்படின்னு ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணலாம். ஆப்டிமல் சொல்யூஷன்னா பின்னாலேருந்து வரலாம், பேக் சைட்லேருந்து பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து எப்பயுமே லாஸ்ட் எலிமெண்ட் எப்பயுமே பெருசு. ஏன்னா அது ஒரு லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட் இல்லை. அதனால் கடைசி எலிமெண்ட் எப்பயுமே லீடர். திருப்பி நம்ம 6 பார்க்குறோம். 6லேருந்து கரண்ட் அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம்னா கரண்ட் மேக்ஸை வந்து நம்ம வந்து 2ன்னு போட்டு அசைன் பண்ணிக்கிறோம். இதில் கரண்ட் மேக்ஸ் வந்து 2ன்னு அசைன் பண்ணிவிட்டு அடுத்த லூப் 6க்கு வரும். 6க்கு வந்துட்டு அப்புறம் 6 அந்த 6 இஸ் கிரேட்டர் தென் 2வா? 6 இஸ் கிரேட்டர் தென் 2வா? ஆமாம். அப்போ அந்த ஆன்சர் அந்த அப்புறமேட்டு கரண்ட் மேக்ஸில் 6 அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்தது வரேன் 4க்கு வரேன். இப்போ கரண்ட் மேக்ஸில் 6 இருக்குது. டஸ் 4 இஸ் கிரேட்டர் தென் 6ஆ? கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஆன்சருக்குள்ளே போட மாட்டோம். அடுத்தது என்ன? ஆன்சர் கூட போட மாட்டோம். அப்புறமேட்டு இப்போ கரண்ட்டாக 6 தான் ஆன்சரு.
அடுத்தது வந்து 3. அடுத்து 3க்கு போவோம். 3 இஸ் கிரேட்டர் தேன் 6 கிடையாது, ஆன்சரில் ஆட் ஆகாது. அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது வந்து 8. திஸ் 8 இஸ் கிரேட்டர் தேன் 6. ஆமாம், 8 வந்து பெருசு, அப்போ ஆன்சரில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கரண்ட் மேக்ஸ் எலிமெண்ட் வந்து 8ன்னு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 7க்கு வரும். இப்போ 7 இஸ் கிரேட்டர் தேன் 8 கிடையாது. இப்போ ஆன்சரில் வந்து 2, 6, 8 இருக்குது. நம்ம ஆன்சர் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? 862 ரிவர்ஸில் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறேன். முடிஞ்சு இந்த 2 கொஷினும் முடிஞ்சா? இந்த 2 கொஷின் ஈஸியாக என்ன டக்குன்னு முடிச்சிட்டேன். அடுத்தது இதுதான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். இப்போ என்னன்னா சிடி இருக்குது, சிடி இருக்குது, சிடி இருக்குது, ஏ இருக்குது. ஏதோ ஒரு கேரக்டர் ரிமூவ் பண்ணால் மற்ற கேரக்டரோட ஃப்ரீக்வன்சி ஒன்றா இருக்கும். செக் இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆல் த கேரக்டர்ஸ் இன் த given string are equal when you are removing exactly one character from a string. எக்ஸாம்பிள் 1 வந்து அந்த இதுதான். அதில் வந்து ஏ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா சிடி சிடி சிடி, சியோட ஃப்ரீக்வன்சி என்னது? 3. டியோட ஃப்ரீக்வன்சி என்னது? 3. இது சியும் டியோட ஃப்ரீக்வன்சி ஒன்று தான். எப்போ? ஏவை ரிமூவ் பண்ணும்போது, ஏவோட ஃப்ரீக்வன்சி ரிமூவ் பண்ணும்போது. ஆமாம், ட்ரூ. இப்போ அடுத்ததுக்கு வரும். ஏஏ பிபி சிசி. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏவோட ஃப்ரீக்வன்சி 3, பியோட ஃப்ரீக்வன்சி 3, சியோட ஃப்ரீக்வன்சி 1. சியோட ஃப்ரீக்வன்சி 2. ஆக்சுவலி இங்கே ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்கா. அவங்க எக்ஸாக்டாக ஒரே ஒரு கேரக்டர் தான் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம சி அந்த ஃப்ரீக்வன்சியை C2 இருக்கிற ஃப்ரீக்வன்சியை ஒன்றா மாற்றிட்டோம்னா இங்கே ஏவோட ஃப்ரீக்வன்சி 3, பியோட ஃப்ரீக்வன்சி 3, ஆனால் சியோட ஃப்ரீக்வன்சி 1. ரிமூவ் பண்ணாலும் ஃப்ரீக்வன்சி தப்பு, ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இல்லை, இப்போ ஃபால்ஸ். இப்போ இதை தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஹேஷ் மேப்பில் ஒவ்வொரு லெட்டரோட ஃப்ரீக்வன்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சிஓட ஃப்ரீக்வன்சி 3, டியோட ஃப்ரீக்வன்சி 3, ஏவோட ஃப்ரீக்வன்சி 1. மறுபடியும் இன்னொரு ஃப்ரீக்வன்சி நம்பர்னு ஒரு அரேயில் அதோட ஃப்ரீக்வன்சியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி நம்பரில் 3,3,1ன்னு இருக்கும். கொஷின் ஒரு டைம் பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட இப்போ ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் இருக்குது. 3,3,1 இதோட ஃப்ரீக்வன்சி இருக்கா, அதோட ஃப்ரீக்வன்சி இருக்கா. நான் செக் ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு செக். இப்போ சப்போஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதோட ஃப்ரீக்வன்சி 1,1,1. இப்போ எல்லா ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக தான் இருக்குது, எல்லா ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருக்குல்ல. அப்போ இது நான் வந்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தேன்னா அதுக்கு தான் இந்த கண்டிஷனு. எதுவும் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, ஒன்று கூட ஈக்குவலாகவும் இல்லாமல் இருக்குது. அப்படின்னா ஏற்கனவே டிஃபால்ட்டாகவே எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இந்த கண்டிஷனுக்கு இது செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, எதுவும் ஈக்குவலாகவும் இல்லைன்னுச்சுன்னா ஃபால்ஸ் ஆகிட்டு இது பிரிண்ட் ஆகாது. சப்போஸ் எதுவுமே எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா ஆல் சேம் அப்படின்னு ஒரு பூலியன் வச்சுருந்தேன், அதுக்கு உள்ளே போயிட்டு அதுக்கு ரிட்டர்ன் ஆகும், அது ட்ரூ ஆகிடும். அப்புறம் இது வந்து இது கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண இது. இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி பார்க்கலாம். 3,3,1 அதுதானே. இப்போ நான் என்னோடய அப்ரோச் என்னென்னா ஒவ்வொரு கேரக்டரை ஃபஸ்ட்டு 3 மைனஸ் பண்ணி பார்க்குறேன். -3 மைனஸ் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு எடுத்து பார்த்துட்டு ஈக்குவலாக இருக்குதா பார்க்குறேன். திருப்பியும் இது செட்டாக ஃபஸ்ட்டு கேரக்டரை ரிமூவ் பண்ணால் செட் ஆகலை. அப்புறமேட்டு இந்த 3 மைனஸ் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் 3 to 1 வருமா, இது 3 to 1 ஈக்குவலாக இல்லை. மறுபடியும் 3 அப்படி விட்டுறேன், இந்த 3 விட்டுருவேன், கடைசி 1 மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ 3யும் இந்த 3யும் ஈக்குவல்,
அண்ட் ஃப்ரீக்வன்சி ஒன்று மூவ் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லா கேரக்டரும் ஈக்குவலாக இருக்குது, சக்ஸஸ். அதுக்கு அதோட லாஜிக் தான் இது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கெட்டப்பில் போடுறேன், அதில் பார்த்துக்கணும். அதில் என்ன பண்ணுறேன்னா பேசிக்காக சொல்கிறேன். அந்த ஃப்ரீக்வன்சி அரேயில் ஹைட்ரேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று டிக்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் இந்த லூப்பில் ஏதோ ஒரு கேரக்டரு மேட்ச் இல்லாமல் இருக்கா, ஈக்குவல் இல்லாமல் இருக்கான்னு பார்க்குறேன். ஈக்குவல் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அது ஈக்குவலாக இருந்தும் இது வந்து என்னென்னா இந்த கேஸில் 3,3,0ல் இது இந்த வந்து ரிட்டர்ன் ட்ரூ, ஆன்சர் வந்து ட்ரூ தான் வரணும். ஆமாம், இது 3, சப்போஸ் இதில் 3,0ல் இது பார்க்கும்போது இது வந்து 0 தானே, ஆக்சுவலாக இது வந்து ட்ரூ வரணும். இது வந்து எக்ஸப்ஷன் கேஸில் வந்து ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிடுறேன். மற்ற எல்லா கேஸ்லேயும் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து நான் வந்து ஈக்குவலாக உள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போகலை அப்படின்னா எல்லாமே ஈக்குவல்னு அர்த்தம். ஆமாம், கடைசியில் இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்புறமேட்டு அது நான் -1 இருந்தேன்ல, அது வந்து நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதுக்கு இது இப்போ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் ஒன்று கூட வரலன்னா கடைசியில் ஃபால்ஸ். இது ஒரு டைம் பாஸ் பண்ணி பாருங்கள், புரியலன்னா பாருங்கள். நானே இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன் இது சால்வ் பண்ண. சிடிஏ இந்த ட்ரூ கிடைக்குது, ஏன்னா ஏ ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் இன்னொரு ஏ கொடுத்தேன்னா ஃபால்ஸ் வரணும். ஃபால்ஸ் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே ஒரு 2 சி இருக்குது, ஒரு சி ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு சி இருக்கும். எல்லா ஃப்ரீக்வன்சி ஒன்றா 3 இருக்குது. சி வந்து ஃப்ரீக்வன்சி 3, டி ஃப்ரீக்வன்சி 3, ஏவோட ஃப்ரீக்வன்சி 1, எல்லாமே ஈக்குவலாக இல்லை, அதனால தான் ஃபால்ஸ் வருது. இதை போடுவோம். ஏஏ 3A 3B 2C, இதுவும் ஃபால்ஸ் வரும். ஃபால்ஸ். சரி, நெக்ஸ்ட் கொஷின் வந்து இது வந்து லீட் கோட் கொஷின் தான், லீட் கோட்கே போயிடலாம். ரெஸ்பாண்டிங்கா டீச் பண்ணும்போது தான் வருமா? பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் த ஸ்டாக். பேசிக்காக நம்மளுக்கு எப்போ ப்ராஃபிட் கிடைக்கும்? நீங்கள் ₹1 வாங்கிட்டு ₹2 விற்றா கூட ₹1 ப்ராஃபிட். இப்போ நீங்கள் ₹2 வாங்கிட்டு ₹1 விற்றீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் இதுதான் கண்டுபிடிக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ₹7 வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து ₹1 விற்றீங்கன்னா நம்மளுக்கு ₹6 மைனஸ், ₹6 லாஸ். அப்போ எந்த நாளில் வாங்கணும், அப்போ எந்த நாளில் விற்கணும்? இப்போ நான் வந்து செகண்ட் டேயில் ₹1 வாங்குகிறேன், ஆனால் இத்தனாவது நாளில் நான் ₹6 விற்கிறேன். அப்போ நம்மளுக்கு ₹1 வாங்கிட்டு நான் ₹6 விற்கிறேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 5. அதுதான் பேசிக்காக நம்மளுக்கு வந்து வாங்கும்போது கம்மியாக இருக்கணும். அதுதான் ஃபார் லூப்பில் வச்சுட்டு மினிமம் பை வந்து இந்த கரண்ட்டாக மினிமம் ஏற்கனவே இருக்கிறதோட இப்போ கரண்ட்டாக இருக்கிறத மினிமமாக இருந்துச்சுன்னா போட்டுறேன். அப்போ எல்ஸ் கண்டிஷனில் போயிட்டு ஏற்கனவே இருக்கிற ப்ராஃபிட்டோட இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரை ரன், நீங்கள் ஒரு டைம் ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் மின் பை வந்து இன்ஃபினிட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 7, அப்புறமேட்டு
இந்த கண்டிஷன் வரும். இன்ஃபினிட்டி இஸ் கிரேட்டர் தென் 7. ஆமாம், இன்ஃபினிட்டி பெருசு. அப்போனா இப்போ மின் பையில் என்ன இருக்குது? 7 இருக்கா? அடுத்தது வரும் 1. அப்புறமேட்டு 1 பார்த்தீங்கன்னா டஸ் 7 இஸ் கிரேட்டர் தென் 1. ஆமாம், நான் ஒன்று வந்து சின்னசு அப்படின்னா 1 வந்து சின்னசு. அப்புறமேட்டு நான் 1 இப்போ மின் பையில் 1 தான் இருக்குது. ₹1 நான் வாங்குறேன் மின் பை. அடுத்தது 5. டஸ் 1 இஸ் கிரேட்டர் தென் 5? இல்லை, 1 வந்து பெருசு. 1 வந்து 5ஓட பெருசாக இல்லை. அப்போனா வந்து நான் இதுக்கு வந்துட்டு ஏற்கனவே மேக்ஸ் ப்ராஃபிட்டோட இது பார்க்குறேன். இந்த கால்குலேஷனு 1 மைனஸ் 5. இது வந்து அப்சல்யூட் கொடுத்தீங்கன்னா மைனஸ் வராது. அப்போனா 4 தான் வரும் அப்சல்யூட் கொடுத்தீங்கன்னா. இப்போ கரெக்ட் ஆன்சர் 4. அடுத்த டே வரும் 3. டஸ் 1 இஸ் கிரேட்டர் தென் 3? கிடையாது. அப்போ இங்கே வரும் மறுபடியும் 1 மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 தான் ஆன்சர். ஏற்கனவே நம்மக்கிட்ட 4 இருக்குது. ஏற்கனவே மேக்ஸ் ப்ராஃபிட்டில் 4 இருக்குது. நான் 2 கன்சிடர் பண்ணுவோமா? கிடையாது. அடுத்தது வந்து 6க்கு வருவோம். 6 ஈக்குவல் டு 5. ஆமாம், 4ஓட 5 பெருசு. அப்போனா மேக்ஸ் ப்ராஃபிட்டில் 5. அடுத்து 4. 1 மைனஸ் 4 3. 3 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. இப்போ 5 தான் ரெடி பண்ணணும். அதான் ஆன்சர். ஒரு டைம் நீங்களே ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். சால்வ் accepted. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 4 கொஷின்ஸ் போட்டாவே எடுத்துப்பாங்க. கரெக்டாக போச்சு தான். ஸோ அக்செப்ட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 4 கொஷின் அவங்க போட்டிருக்கேன். 4 கொஷினில் நீங்கள் இந்த ஆன்சர்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு கெட்டில் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த கெட்டில் வந்து கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள்.